கணவன் கூட ஏற்பட்ட சண்டையின் காரணமா, இன்னைக்கு ராதிகா ஒரு சில அதிர்ச்சி முடிவுகள கையில எடுத்திருக்காங்க. இது அவங்க குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, சரத்குமார், ராதிகா ரொம்ப வருடங்களா எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியா வாழ்ந்து வந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான ஜோடி. இவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்க பிரச்சனையின் காரணமா தான், இப்போ ராதிகா அந்த அதிர்ச்சி முடிவுகள கையில எடுத்திருக்காங்க. ஏன்னா, ராதிகா, சரத்குமார் திருமணம் பண்ணதுக்கு பிறகு இவங்களுக்கு ராகுல் அப்டிங்கிற ஒரு பையன் இருக்கான். ஆனா, சரத்குமார் ராதிகாவ திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒரு பொண்ண திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்த பெண் தான் வரலட்சுமி சரத்குமார். அவங்களுக்கு கூட ரீசென்ட்டா ஒரு தொழிலதிபர் கூட திருமணம் நடந்துச்சு. அப்ப கூட ராதிகாவுக்கும், வரலட்சுமிக்கும் லைட்டா ஆகல. ஏன்னா, வரலட்சுமி சரத்குமார் கிட்ட ரொம்ப சில விஷயங்கள ராதிகாவ பத்தி தவறா பேசுறது. இது ராதிகாவுக்கும், வரலட்சுமிக்கும் எப்போதுமே ஆகாதாம். இருந்தாலும் வெளிக்காட்டிக்காமலே இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு வரலட்சுமி தமிழ்நாட்டிலேயே இல்ல. அவங்க வெளிநாடுகள்ல தன் கணவர் கூட பயங்கரமா அவங்களுடைய வாழ்க்கைய என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதே மாரி இப்போ ராதிகா தனது மகனுக்கு திருமணம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காங்க. அத சரத்குமார்ட்ட சொல்லியிருக்காங்க. சரத்குமாரும் சரி ஓகே, நம்ம பையனுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அப்படி திருமணம் பண்ணலாம் அப்படின்னு அவரு பெண் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பெண் பார்க்க ஆரம்பிக்கும்போது, வரலட்சுமியுடைய கணவர் இருக்கா இல்லையா? அவங்களுடைய சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னும், அவங்கள ராதிகாவுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கு சரத்குமாரும் வேற வழி இல்லாம ஓகே பண்ணியிருக்காரு. ஆனா, இது எதுவுமே ராதிகாவுக்கு தெரியல. இவங்க எல்லாருமே கலந்து பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் இத ராதிகாட்ட சொல்லியிருக்காங்க. ராதிகாவுக்கு அதுல சுத்தமா உடன்பாடே இல்ல. ஏன்னா, ராதிகாவுக்கு வரலட்சுமி கல்யாணம் பண்ணியிருக்க அந்த கணவர் மேல அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு கிடையாதாம். ஏன்னா, அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கு. பெண் குழந்தைனா வயசு 18 ஆகுது. அப்படியாப்பட்ட ஒரு நபர வரலட்சுமி திருமணம் பண்ணிக்கிட்டது ராதிகாவுக்கு பிடிக்கல. இந்த நேரத்துல அவளுடைய சொந்தத்துல ஒரு பொண்ணு, அதுவும் என் பையனுக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு உங்களுடைய சொந்தக்காரங்க யாருமே வேணாம். நான் வந்து வேற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ராதிகா சொல்லியிருக்காங்க. ஆனா சரத்குமார் அவங்கள்ட்ட வாக்கு குடுத்துட்டாராம். அதனால கண்டிப்பா நம்ம பையனுக்கு அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும் அப்படின்னு ராதிகாட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாரு. ஒரு லெவலுக்கு மேல ராதிகா பேச முடியாம கடுப்பாகி, "இங்க பாருங்க, அவன் உங்களுக்கு மட்டும் பையன் இல்ல. எனக்கும் தான் பையன். என் பையன் மேல எனக்கும் அக்கறை இருக்கு. எனக்கு தெரியும் என் பையனுக்கு எந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதன்னு" சொல்லி அவங்களுக்குள்ள சாதாரணமா ஏற்பட்ட அந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர சண்டையா மாறிடுச்சு. ராதிகா என் பையன அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தரவே மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. அப்படி என்ன மீறி நீங்க என் பையன அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சு பார்ப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன உயிரோடயே பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சண்டை முற்றி போக, அப்பயும் சரத்குமார், "நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் குடுத்த வாக்க காப்பாத்தியே தீருவேன். என் பையனுக்கு அந்த பொண்ணு கூட தான் திருமணம்" அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாராம். அதுல ராதிகா என்ன பண்ணன்னு தெரியாம பயங்கரமா சோகத்துல மூழ்கியிருக்காங்க. கண் கலங்கியிருக்காங்க. நைட்லாம் சாப்பிடாம அத நெனச்சு நெனச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. ஆனா, இத பத்தி சரத்குமார் கொஞ்சம் கூட கவலையே படலையாம். ஒரு கட்டத்துக்கு மேல ராதிகா டோட்டலா மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. "இத்தன வருஷம் நம்ம திருமண வாழ்க்கையில நமக்குள்ள நெறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆனா, நீங்க இப்படிலாம் இருந்ததே இல்ல. நான் என்ன ஆனாலும் பரவால்ல" அப்படின்னு நீங்க இவ்ளோ அடமன்ட்டா இருக்கிறத பார்த்தா, அப்போ உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. நான் இருந்தாலும் இல்லனாலும் உங்களுக்கு கவலை இல்ல. அப்படிதானே? அப்படின்னு ராதிகா அந்த சோகத்துல ஒரு சில தவறான முடிவுகள கையில எடுத்திருக்காங்க. அதனோட விளைவா இப்போ இன்னைக்கு ராதிகா மருத்துவமனையில மிக மிக ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சில தகவல்கள் இணையத்தில் வெளியாகியிருக்கு. இது தமிழ் சினிமா திரைப்படங்கள் மத்தியிலும், ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சியும், பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.